எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை வெறும் 60 நொடிகளை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ரொம்ப ஈஸியாக நாம் பண்ண முடியும். அதுவும் வெறும் 60 நொடிகளில். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டாக ஒரே ரெக்கார்டில் சென்ட் பண்ணலாம். நான் உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 60 செகண்டில், அதாவது 60 நொடியில் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில. ஸோ ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? லா ஆஃப் அட்ராக்ஷனில் பணம், படிப்பு, நல்ல வாழ்க்கை, இதுதான். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் LOA, லா ஆஃப் அட்ராக்ஷன் LOA அப்படின்னா உடனே முன்னுக்கு வருது இந்த ரிலேஷன்ஷிப். இதை சால்வ் பண்ண முடியுமா? இதுதான். ஸோ அதையும் பண்ண முடியும். ஓகேவா? லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லாமே சாத்தியம் தான், எதுவும் முடியாது கிடையாது. அதுக்கான டைமும் கொஞ்சம் பொறுமையும் தேவை. இதை தாண்டி நம்ம வந்துட்டு எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிடுறேன். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பண்ணக்கூடிய மெத்தடில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 4 பக்கம் எழுதிட்டோம், உடனே நடந்துரும். இத்தனை நாள் இந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டோம், உடனே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி கிடையாது. எப்போவுமே நாம் எது மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது நடக்காது, அது வராது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏன் கவலையே பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. சரிங்களா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லா தான் கொண்டு போயிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிருப்போம். அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த மாதிரி எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு, ஆனா அவங்க எனக்கு இந்த மாதிரியான கொடுமைகள், கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி திரும்பி வருவாங்க? அவங்களை என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன்னாடி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்னதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸோ இதெல்லாம் பண்ணினாலும் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு. ஓகே, அவங்க போயிட்டாங்களா, பரவாயில்ல, நம்மளை ஏமாத்திட்டாங்களா, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாம ஏமாந்துட்டோம், அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க வேணும் அப்படின்னு வேணுமா வேணாமா, இது ரெண்டில் ஒரு முடியும். வேணும் அப்படின்னா நம்ம மெத்தட்ஸை ட்ரை பண்ணலாம். வேணாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இங்க வந்து வேணும் அப்படின்னு தான் நிறைய பேரை யோசிக்கிறாங்க. அப்போ நாம அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறதை விட அது எப்படி கிடைக்கும், நம்ம இவ்வளவு விஷயத்த நம்மளை வந்து நமக்காக வந்து அவங்க ப்ராப்ளத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க, அது எப்படி கிடைக்கும், அது எப்படி திரும்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட கவலைகள் இருக்கு. எப்பவுமே நாம பண்ணக்கூடிய மெத்தட்ல கவனத்தை செலுத்தணும். ஓகேங்களா? நம்ம மெத்தட் என்ன பண்றோமோ அதை கவனத்தை செலுத்தணும். நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா துளி கூட இந்த மெத்தடு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ என்ன மாதிரி பண்ணணும், ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு ஒர்க் பண்றீங்க, இல்ல ஃப்ரீயா இருக்கீங்க, இல்ல டிராவல் பண்றீங்க, இது எதுவா வேணாலும் இருக்கட்டுமே. ஸோ அந்த டைம்ல அவங்கள பத்தி ஒரு தாட் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? உடனே அன்னைக்கு அவங்க கூட பழகுனது, பைக்ல போனது, போன்ல பேசுனது, பழகணும், இதுதானே தோணும். இது வந்து அப்படியே ஒரு ஒரு படம் மாதிரி, ஒரு போட்டோ மாதிரி உங்களுக்கு மனசுல தெரியும்ல. ஸோ அதையே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த மாதிரியான இருந்திருக்கும், இன்னைக்கு நீ என்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு நீ கால் பண்ணு, என்கிட்ட பேசு, நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், பழகலாம், நம்ம வந்து ஒன்று சேர்ந்து வாழலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வார்த்தை பாசிட்டிவா
சொல்லணும்னு தோணுதோ ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க அதில் சொல்லுங்க. ஓகே. ஸோ இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இமேஜின் பண்ணணும், உங்களால பண்ண முடியும். நிறைய பேர் இமேஜினேஷன் பண்ண முடியல, எனக்கு விசுவலைசேஷனே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுத்தமா பொய். அவங்களுக்கே தெரியல இமேஜினேஷன் பண்ற தெரியல அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு இமேஜினேஷன் வரும் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு இமேஜினேஷன் வரும் வரல அப்படிங்கிறத பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ வந்து இமேஜினேஷன் வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணுங்க, உங்களால முடியும். ஸோ நம்பிக்கை இருக்கணும் உங்க மேல. அதுக்கப்புறம் மெத்தட்ஸை ட்ரை பண்ணணும். கண்டிப்பா அது நடக்கும். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் விசுவலைசேஷன் ஒரு 60 நொடி பண்ணுங்க. ஒரு அரை நிமிஷம் 60 செகண்ட் அவங்கள பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க போதும். அவங்க இம்மீடியட்டா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது வந்து உடனே நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து கொஞ்சமா டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த டைம் எடுக்கிற பட்சத்துல நீங்க வந்து நிறைய நெகட்டிவிட்டிக்கு போறது, அதாவது நிறைய வந்து ஒரு பேடான திங்கிங்க போறது, பையனா இருந்தா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு புகை பிடிக்கிறது, மீன் சிகரெட் இந்த மாதிரிலாம் போறது, பொண்ணா இருந்தா பயங்கரமா வந்துட்டு மனசை போட்டு வருத்திக்கிட்டு தூங்கிட்டு அப்படியே ஒரு நெகட்டிவ் ஃபீல்ட்லயே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. நீங்க ஹாப்பியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க விஷயத்த முயற்சி பண்ணணும். அது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஸோ இதை பத்தி நம்ம மேலும் பேசலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க. ஸோ வந்து வீடியோஸும் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்றதில்ல, லைக்கும் பண்றதில்ல. ஸோ வந்து நீங்க ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே பார்த்துட்டே தான் அப்படியே மேலோட்டம் போயிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க ஆழமா எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே நடக்கும். ரொம்ப நன்றி.